அன்பார்ந்த நேர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் உண்மையான அன்பை காண்பது அரிதாகி விட்டது. நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் நேரம் வரும்போது தங்கள் சுயரூபத்தை காட்டிவிடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பை கண்டுவிட்டோம் என்று நம்பி பின் ஏமாற்றமடைந்தவர்கள் அநேகர். நம்மை உண்மையாக சுயநலமில்லாமல் நேசிப்பவர்கள் உண்டா? நாம் அவர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போதும் நம்மை நேசிக்கிறவர்கள் உண்டா? அப்படி நம்மை நேசிக்கும் ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு ஸ்பர்ஜன் போஸ் அவர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் இவர் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் அன்பை தேடி அலையக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். அன்பு என்கிற போர்வையில் இன்றைக்கு போலியான அல்லது ஏமாற்றக்கூடிய அன்பை அநேகர் அனுபவித்திருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் உண்மையான அன்பு கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய ஏங்கக்கூடிய இருதயங்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? எங்கே இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்முடைய இருதயங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அன்பை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள அன்பை பார்த்தால் எல்லா அன்புமே நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அன்பை குறித்து பேசும் பொழுது கணவன் மனைவியிடத்திலே சில நிபந்தனைகளை வைப்பார். நீ நான் சொல்லுகிற வேலைகள் எல்லாம் சரியாய் செய்தால் நான் உன்னை நேசிப்பேன். அதே போல மனைவியும் தன்னுடைய கணவனிடத்திலே அல்லது தன்னுடைய புருஷனிடத்திலே இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தால், இப்படியெல்லாம் இருந்தால் நான் உங்களை நேசிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த அன்பு என்பது ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு அன்பாக, நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு அன்பாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஈவன் இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே இருக்கக்கூடிய அன்பை பார்த்தாலும் கூட அதுவுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பாக இருக்கிறது. பெற்றோர்கள் பணமும் பொருளும் சேர்த்து வைத்தால், சொத்து சேர்த்து வைத்திருந்தால் பிள்ளைகள் அவர்களை பராமரிக்கிறார்கள், அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள், அன்பு நிமித்தமாக அல்ல. அதே நேரத்திலே பெற்றோர்களும் பிள்ளைகள் தாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடந்து கொண்டால், தாங்கள் சொல்லுகிறதற்கு அப்படியே செவிசாய்த்தால் அவர்களை நேசிக்கிறார்கள். இல்லை என்றால் அவருடைய அன்பு ஒரு நிபந்தனைக்குட்பட்ட அன்பாய் இருக்கிறது. அதிலும் போலித்தனமான அன்பு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட இடங்களிலே காணப்படுகிறது. போலித்தனமான அன்பு என்று சொல்கிறது, அன்பாக இருப்பதை போல அவர்கள் பேசுகிறார்கள், அன்பாக இருப்பதை போல நடந்து கொள்வார்கள், ஆனால் அவர்களே நமக்கு குழி பொறிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் மாயமான அன்பு அல்லது போலித்தனமான அன்பு. இன்றைக்கு எல்லா விதங்களிலும் போலித்தனம் இருக்கிறது. அதிலே அன்பிலும் கூட போலித்தனம் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாகவே இருக்கிறது. அப்ப உண்மையான அன்பு என்று சொன்னால் என்ன? இந்த கடவுளுடைய வேதாகமத்திலே உண்மையான அன்புக்குரிய பண்புகள் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே இந்த அன்பினுடைய குணம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லவ், இந்த அன்பினுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதாங்க உண்மையான அன்பின் விளக்கமாக இருக்கிறது. நிறைய பேர் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் அது உண்மையான நேசம் கிடையாது. நான் உதாரணமா சொல்றேன். நீங்க செய்தித்தாள்ல படித்தாலும் சரி, செய்திகள்ல நீங்க பார்த்தாலும் சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இளம் வயசுல காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசித்தான், காதல் கொண்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இவங்களுக்கு 2 பேருக்கும் கொஞ்ச நாள் அவங்க ஒண்ணா இருப்பாங்க, ஒண்ணாய் நேசித்திருப்பாங்க. அவங்க பொழுதுபோக்கு இடங்களுக்கு போயிருப்பாங்க, எல்லாம் செய்திருப்பாங்க. அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு வந்த உடனே அவங்க பிரிந்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்க 10 வருஷமா காதலிச்சோம், 20 வருஷமா காதலிச்சோம்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்படி காதலித்தவர்கள் ஏதோ அவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய சூழல், இனிமேல் நம்ம 2 பேரும் திருமணம் செய்தா வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லி பிரியும் போது என்ன நடக்குது? அந்த பையன் என்ன பண்றான்? ஆசிட் எடுத்து இந்த பெண்ணு மேல ஊத்திடுறான். சமீபத்திலே கேரளால நடந்த ஒரு சம்பவம். அந்த ஒரு தன்னை உண்மையாய் நேசித்த ஒருத்தனுக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல ஒரு விஷத்தை கலந்து கொடுத்து அந்த அம்மா கொன்றுச்சு. இதெல்லாம் உண்மையான காதல் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மையான அன்புன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாமே உண்மையான அன்பு கிடையாது. இதுதான் போலியான அன்பு. உண்மையான அன்புங்கிறது இங்க நம்ம வாசித்ததை போல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நான் ஒருவரை உண்மையா நேசிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன செய்தாலும் நான் அதை பொறுமையாய் சகித்துக் கொள்வேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை கிடையாது. அடுத்தது அன்புக்கு தன்னையே புகழ்ந்து கொள்ளாது. அடுத்தது அன்பு பெருமையாய் இருக்காது. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அயோக்கியமானதை செய்யாது. நான் சொன்னது போல எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது, அவங்க செத்துறணும். இதுதான் அயோக்கியமான செயல். உண்மையான அன்பு அயோக்கியமாய் இருக்காது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா தீங்கு நினையாது, அடுத்தவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அடுத்தது லாஸ்ட்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்கே சகலத்தையும் தாங்கிக்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் விசுவாசிக்குமா, ஈவன் சகலத்தையும் சகிக்குமா. என்னதான் ஒருத்தங்க இரிட்டேட் பண்ணாலும் உண்மையான அன்பு என்ன பண்ணணுமா? எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளுமா. இந்த மாதிரியான அன்பு உலகத்துல கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது, யார்கிட்டயுமே கிடைக்காது. 100% அன்பு ஒரு மனிதனிடத்துல எதிர்பார்க்கலாம்னா கிடையவே கிடையாது. அப்ப யாருங்க இப்படி ஒரு 100% உள்ள அன்பு, இந்த குணநலங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அன்பை போல இந்த உலகத்துல யார் என்னை நேசிக்க முடியும் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, உங்களை படைத்த கடவுள் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? இவ்வளவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை தேடி மனிதனுக்காக, மனிதனுடைய பாவத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்குரிய பிரயாச்சித்தமாக தன்னை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அதான் இங்க வாசிக்கிறோம், அவரையே கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். கடவுள் மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பு தாங்க உண்மையான அன்பு, போலித்தனம் இல்லாத ஒரு அன்பு. இந்த உலகத்திலே மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு அந்து போய்விட்டது, தொடர்பற்றவனாய் மாறி போனான். இந்த தொடர்பை சரி செய்வதற்காக கடவுளே மனிதனை நேசித்து மனிதனை தேடி இந்த பூமிக்கு வந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கடவுள் வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப இழந்து போன அந்த உறவை சரி செய்வதற்காக கடவுளே இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து மனிதன் மேல் உள்ள அன்பினாலே மனிதனை மறுபடியும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்தப்போ 33 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல, யாருக்கும் கெடுதல் செய்யல, யாருக்கும் தீமை கூட நினைக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப அவர் மக்களை பார்த்து தைரியமா சொன்னாரு, என்னிடத்தில் குறை இருக்கிறதுன்னு யாராவது உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டார். யாரும் அதை சொல்ல முடியல. ஏன்னா யாருக்கும் அவர் தீங்கு நினைக்கல, யாருக்கும் தீங்கு செய்யல. ஏன்னா அவருடைய அன்பு உண்மையான அன்பு, போலித்தனமான அன்பு கிடையாது. ஈவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்களில் ஒருவனாய் இருந்த யூதாசு கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு போலித்தனமான அன்பை தான் காண்பித்தார். ஏன்னா கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு இவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவர் காட்டி கொடுப்பதற்கு அவர் முற்பட்டார்.
அந்த நேரத்துல கூடங்க இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு உண்மையா இருந்தது. அவன் வந்து முத்தத்தினாலே காட்டி கொடுக்க பார்த்தார் இந்த யூதாஸ். ஆனா இயேசு கிறிஸ்து அப்ப கூட, சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். தன்னை வெறுக்கிற, தன்னை காட்டி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கூட அவர் கடைசி வரைக்கும் நேசித்தாருங்க. அவருடைய அன்பு தாங்க இந்த உலகத்திலே உண்மையான அன்பு, எதிர்பாராத அன்பு, தன்னையே தன்னலமில்லாமல் கொடுக்கக்கூடிய அன்புன்னு சொன்னா அது இயேசுநாதருடைய அன்பு மட்டும்தான். இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து யாரையோ நேசித்தார் என்பது அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் இவர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலங்க ஒரு பெண்மணி ஒரு பாவத்துல ஈடுபட்டாங்க, விபச்சார பாவத்துல ஈடுபட்டாங்க. இன்றைக்கு விலை மாதர்கள் இருப்பதை போல அன்றைக்கும் கூட விலை மாதர்கள் இருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த விபச்சார பாவம் செய்த அந்த பெண்ணை வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. நம்ம யூத சட்டத்தின்படி இந்த பெண்ணை நாம கல்லெறிந்து கொல்லணும். மோசேயினுடைய அந்த சட்டமும் நியாயப்பிரமாணமும் அதை சொல்லுகிறதே. அப்ப இவரை வந்து நம்ம கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல, உங்கள்கிட்ட யார்கிட்டயுமே ஒரு குற்றம் கூட நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா, உங்க மனசாட்சியின்படி நான் பாவமே செய்யல அப்படின்னு யாராவது சொன்னா, அந்த கல்லை எடுத்து இவன் மேல முதலாவது எறிங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் யாரும் கல்லை எறியாம கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்களாம். என்னங்க, எல்லாரும் தப்பு செய்த ஒரு பெண்மணியை தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு ஆவேசத்துல வந்தாங்க. தண்டனை கொடுத்தே ஆகணும்னு வந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அவரும் கல்லெடுத்து அடித்திருந்தா, இல்ல அவரு கல்லெறிந்து அந்த பெண் மேல அடித்திருந்தா அது கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா இவர் பாவமே செய்யாதவர். ஆனா அவர் சொன்னாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவரு குமிஞ்சி இருந்து அவரு நிமிர்ந்து பார்த்தப்போ, என்னம்மா உன் மேல வந்து கல்லெறியணும் நிறைய பேர் வந்தாங்களே, எங்க அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை தண்டிக்க போறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னார். பாவம் செய்து தண்டனை பெறுவதற்கு தகுதி உடையவளாக வந்தவளை மன்னித்து, நீ போமா, உன்மேல நான் அன்பாயிருக்கிறேன், இனி பாவம் மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார். இதுதாங்க உண்மையான அன்பு. பாவம் செய்கிறவர்களை நேசிக்கக்கூடியவர். பாவத்தை வெறுக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல. பாவத்தை அவர் வெறுக்கிறார். ஆனா பாவியை நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அவர் நேசித்ததுனால தாங்க இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். அதான் நம்ம இங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தின் பரிகாரமாய் கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்கான தண்டனையாகி அந்த மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவர் இன்றைக்கும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். மகனே மகளே, என்னிடத்திலே வா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இன்றைக்கும் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இதாங்க உண்மையான அன்பு. எதிர்பார்க்காத அன்பு, நிபந்தனைகள் இல்லாத அன்பு, அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த அன்பை அவர் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து யாரையும் வித்தியாசம் பார்க்கிற தேவன் கிடையாது. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்களையும் அவர் நேசிக்கிறார். மனிதர்களால் புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், மனிதர்களால் வெறுக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். ஒருவேளை எனக்குன்னு யாரும் இல்ல, என்னை நேசிப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லைங்கிற யோசனையில நீங்க இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாரா, எப்படி நேசிக்கிறார் அப்படி நீங்க நினைக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களை சொர்க்க ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக அவர் தம்முடைய உயிரை கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அதன் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதையும், அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதையும், அவர் இன்றைக்கும் என்னை நேசிக்கிறார், அவர் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் அவர் மேல் வைப்பீர்களானால் இந்த அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்காக சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார். அப்படி சிறைச்சாலையில இருக்கும்போது இந்த வேதத்தை நிறைய பேர் போய் கொடுப்பாங்க. அந்த இடத்துலயாவது மனிதர்கள் படிக்கட்டும், நல்லவங்களா மாறட்டும்னு சொல்லி. அதுபோல ஒரு முறை ஒரு பாஸ்டர் அந்த சிறையில இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு அதை கொடுத்தார். அப்ப அந்த வேதத்தை அவர் வாசித்தார். வாசித்ததுக்கு அப்புறம், என்னை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இப்படி இருக்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர் சிறையில இருக்கக்கூடிய என்னை கூட நேசிப்பாரா? என்னுடைய குடும்பத்தார் கூட என்னை நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். வாசித்த பிற்பாடு இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதையும், இவருடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு என்பதையும் அவர் புரிந்து கொண்டதுனால அவரை தன்னுடைய சொந்த தெய்வமாக அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் வெளியில் இருந்த மனைவியும் பிள்ளைகளும் எப்படியாவது இந்த வக்கீலை வைத்து இவரை எப்படியாவது வெளியில எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி செய்தார்கள். ஆனா அவங்க மனைவியும் பிள்ளைகளும் தங்களுடைய ஜீவனுக்கு இருந்த எல்லாத்தையும், ஈவன் அவங்க வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் எப்படியாவது கொடுத்து, வக்கீல்கிட்ட கொடுத்து எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சு இவரை வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லி முயற்சி எடுத்தார்கள். அப்ப அது மாதிரி வக்கீல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்த பிறகு மனைவியும் வக்கீலும் பார்த்தாங்களாம் இவர்கிட்ட சொன்னாங்களாம், ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிடுங்க நீதிபதிட்ட, அந்த பொய்ய சொல்லிட்டா நம்ம வெளியில வந்துடலாம். ஆனா அவர் சொன்னாராம், இல்ல என்னால பொய் சொல்ல முடியாது, நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டேன், அவருடைய அன்பு மட்டும்தான் உண்மையானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அந்த அன்பை காண்பித்த ஒரு கடவுளுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அப்ப அவங்க மனைவிக்கு பயங்கர கோபம் வந்தது. உன்னைய நம்பி உன்னைய நான் வெளியில எடுக்கணுங்கிறதுக்காக இருந்த நகையெல்லாம் வித்து அடகு வைத்து நான் என்ன செஞ்சேன், வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டினேன், ஆனா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி செய்து விட்டாயே, உன்னைய தூக்குல போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்களாம், பரவாயில்ல, என்னை தூக்குல போட்டாலும் பரவாயில்ல, நான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்வேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தாராம். கடைசியில அவர் உண்மையை சொன்னதுனாலே நீதிபதி அவருக்கு தக்க தண்டனையை கொடுத்தார். அவரை தூக்குல போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவர் எழுதினதான ஒரு பாடல், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் என்ன தவம் செய்தேன் என்கிற ஒரு பாடலை அவர் எழுதினார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல உண்மையான அன்புங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு மட்டும்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பை செலுத்தினதுனாலதான் அவர் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்திலே அந்த சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கினார், நமக்காக நம்முடைய கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், இன்னைக்கு இலவசமாய் மன்னிப்பை தருகிறார். இந்த அன்பை வேண்டாம் என்று நிராகரிக்காதீர்கள். இந்த அன்பை, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உண்மையான அன்பின் இடத்திலே நீங்கள் வாருங்கள். அவருடைய அன்பு உண்மையானது, போலித்தனம் இல்லாதது, மாயம் அற்ற ஒரு அன்பு. அது இயேசுவினுடைய அன்பு. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வின் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த உண்மையான அன்பை நீங்கள் ருசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு
நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த உலகத்திலே உண்மையான அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எங்களை வெறுத்து விட்டால் எங்களுக்கு கெடுதல் செய்கிறார்கள். எங்கள் மேல் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் பிடிக்காத ஏதாகிலும் ஒரு செயலை நாங்கள் செய்துவிட்டால் எங்களுக்கு கெடுதல் செய்து எங்களை அழிக்க கூட முற்படுகிறார்கள். ஆனால் தன்னலமில்லாத அன்பு, தியாகமுள்ள அன்பு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்கள் மேல் அன்பு வைத்ததினாலே கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்து எங்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நீர் எங்களை உண்மையாய் நேசிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே விசுவாசம் வைத்தால் நாங்கள் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் படித்தோம். கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை சிந்திக்கக்கூடியவர்களாய், தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாய் இந்த உண்மையான அன்பை தங்கள் வாழ்விலே ருசி பார்க்க கிருபை பாராட்டிலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நேசிக்கிறார், இயேசு
இயேசு கிறிஸ்து நம்மை உண்மையாக நேசிக்கிறார் என்று கேட்டோம். நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து தன் அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்வதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.